மின் மோட்டாரில் உள்ள பின் மின் இயக்க விசை உயர்ந்தபட்சமாக இருப்பது. அப்போ இங்கே மோட்டரை பற்றி கேட்குறாங்க டீட்டெயில். மின் இயக்க விசை உயர்வானதை பற்றி கேட்குறாங்க. இப்போ பின் மின் இயக்க விசை உயர்வாக இருக்குமென்று கேட்குறாங்க. அதாவது மின் இயக்க விசையை பற்றி கேட்கல, பின் மின் இயக்க விசையை பற்றி கேட்குறாங்க. அப்போ இதில் இமேஜினில் எங்களுக்கு தெரிய வேண்டிய யாருன்னு கேட்டிங்களா? பரடே இல்லை. பரடையை விட்டு இப்போ நாங்கள் யாரை பற்றி சொல்ல போகிறோம்டா? லென்ஸை பற்றி தான் சொல்ல போகிறோம். லென்ஸின் விதி தான் எங்களுக்கு தெரியணும். லென்ஸின் விதி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, தூண்டப்பட்ட மின்னியக்க விசையின் திசை இல்லாட்டி மின்னோட்டத்திற திசை என்னவா இருக்குமென்று கேட்டிங்கன்னா, அதை உண்டாக்கிய காந்த பாய மாற்ற வீதத்தை எதிர்க்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்டா, ஒரு மோட்டருக்குள்ளால கரண்ட் போகும்போது ஒரு மின்னியக்க விசை உருவாகும். அப்படி மின்னியக்க விசை உருவாகும் போது அந்த மின்னியக்க விசையை எதிர்க்கிறதுக்காகவே என்ன செய்யுமென்று கேட்டிங்கன்னா, ஒரு தூண்டப்பட்ட மின்னியக்க விசைன்றது எதிராக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு இயக்கத்துக்கு எதிராக உருவாக்கப்படுற உராய் விசை மாதிரி சொல்லலாம் இதை. அப்போ ஒரு தூண்டப்பட்ட மின்னியக்க விசை, ஒரு டைனமோ அதாவது ஒரு மோட்டர் சுற்றும் போது ஒரு விசை உருவாகும். பிளம்பிங்கிற இடக்கை விதிப்படி ஒரு விசை உருவாகும். இந்த விசையை என்ன செய்யுமென்று கேட்டிங்கன்னா, எதிர்க்கிறதுக்கு இந்த அதாவது மின்னோட்டத்தோட திசையை எதிர்க்கிறதுக்கு என்ன செய்யுமென்று கேட்டிங்கன்னா, இந்த காந்தப்பாய மாற்ற விதத்தை என்ன செய்யுமென்று கேட்டிங்கன்னா எதிர்க்கும். அப்போ தூண்டப்பட்ட மின்னியக்க விசையின் திசை குறிப்பிடுறன் திசையை பற்றி தான் கேட்குறேன். அதே மாதிரி மின்னோட்டத்திற திசை எதுக்கு நேர்வீத சமனாக இருக்குமென்று கேட்டிங்கன்னா, அதை உண்டாக்கிய காந்த பாய மாற்ற வீதத்தை எதிர்க்கும் என்றதான் கான்செப்ட். அப்போ இது ஒரு இயக்கத்துக்கான ஒரு உராய் விசை மாதிரி காட்டிக்கொள்ளுங்க. அப்போ நாங்கள் மின்னோட்டத்தை அனுப்பி ஒரு விசையை பிறப்பிக்கும் போது, ஒரு தூண்டிய மின்னியக்க விசை உருவாக்கப்படும் போது அதை எதிர்க்கிறதுக்கும் என்ன செய்யுமென்று கேட்டிங்கன்னா, ஒரு விசை உருவாகும். அது எதுக்கு நேர்வீத சமனாக இருக்குமென்று கேட்டிங்கன்னா, காந்த பாய மாற்ற வீதத்துக்கு நேர்வீத சமனாக இருக்கும். அதாவது காந்த பாய மாற்ற வீதத்தை இதில் எழுதியிருக்கேன். சரியா? இப்போ ஒரு மோட்டரும் உங்களை காட்டியிருக்கேன். சரியா? அதாவது இது பாய பிணைப்புகளின் எண்ணிக்கை, அதை தான் இதில் போட்டிருக்கேன். வித்தியாசம் அதே மாதிரி நேர வித்தியாசம். ஏன் மைனஸ் போட்டிருக்கேன்டா, இது குறையும். அதாவது எதிர்க்குமன்றதால தான் இந்த மைனஸ் என்று போட்டிருக்கேன். சரி, எதிர்க்கிறதுன்றதால மைனஸ் குறிப்பிட்டிருக்கேன். இதான் லென்ஸிட விதி. லென்ஸிடதே மறந்துடாங்க. அதாவது தூண்டப்பட்ட மின்னியக்க விசை அல்லது மின்னோட்டத்திற திசை என்ன செய்ய காந்த பாய மாற்ற விதத்தை, அதாவது பாய பிணைப்புகள் எண்ணிக்கை தான் இதில் காட்டியிருக்கேன். என்னன்றது எண்ணிக்கை, இது காந்த பாயம் கீழ் நேரமாக இருக்க போகுது. இதான் லென்ஸிட விதி குறிப்பிட்றாங்க. அப்போ நாம் இதில் என்ன செய்கிறேன்டா, ஒரு V வோல்ட்டில் உள்ள ஐஏ மின்னோட்டத்தை அனுப்புகிறேன். அப்போ என்ன செய்யும், மின்னோட்டம் இதுக்குள்ளால போப்பது, காந்தப்புலம் இங்கே கூட இருக்கும். என்ன செய்யும், இது சுத்தத்தான் போகுது. இந்த சுத்திரத்துக்கு எதிரான இந்த மின்னோட்ட திசை இருக்குது தானே, இதுக்கு எதிராக இன்னொரு தூண்டிய மின்னியக்க விசை ஒன்று உருவாக்கப்படுது. இந்த தூண்டிய மின்னியக்க விசை இந்த காந்தப்பாய மாற்ற வீதத்தை எதிர்க்கிறதா இருக்குமான்னு சொல்கிறாங்க. அப்போ மோட்டர் தொழிற்படும் போது பிரயோகிக்கப்படும் மின்னியக்க விசைக்கு எதிராக தூண்டிய மின்னியக்க விசை திசையில் எதிராக உருவாகும். அப்போ தூண்டிய மின்னியக்க விசை, சரியா? அதாவது மோட்டர் தொழிற்படுறதுக்கு ஒரு மின்னியக்க விசை ஒன்று உருவாகும். மின் இயக்க விசை ஞாபகம் வச்சுக்கணும். மின் இயக்க விசை உருவாகும். அதுக்கு எதிராக தூண்டிய மின்னியக்க விசைன்றது ஒரு கான்செப்ட் ஒன்று உருவாக போதாம். அந்த தூண்டிய மின்னியக்க விசை தான் நான் இ என்று குறிப்பிட்டிருக்கேன். வி என்றது அங்கே வழங்கப்படுற வோல்டேஜ், ஐ என்றது அதில் ஒரு மின்னோட்டம், இங்கே ஆர் என்றது அதில் அமைச்சர் தடையை குறிப்பிடுது. அப்போ இதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு சமன்பாடு இருக்குது. இதில் ஓடுற மின்னோட்டம்ன்றது வழங்கப்பட்ட வோல்ட்லேருந்து தூண்டிய மின்னியக்க விசையை கழித்து கீழே ஆரையால் பிரித்து விட்டோம்னா இந்த ஐ என்ற வரும். V = IR இந்த V என்றதை நான் கழிச்சிருக்கேன். ஏன்னா தூண்டிய மின்னியக்க விசைன்றது எதிராக தான் இருக்க போகுது. அதனால் கொடுக்கப்படுற வோல்ட்லேருந்து கழிச்சிருக்கேன். அதே மாதிரி ஆர் என்றது அமைச்சர் தடையாக இருக்க போகுது. அப்போ உங்களுக்கு லென்ஸிட விதி, பின் மின்னியக்க விசை பற்றி சொல்லுவாங்க. பின் மின்னியக்க விசை பற்றி சொல்கிறாங்க. பின் மின்னியக்க விசை என்றால் தூண்டப்பட்ட மின்னியக்க விசை. அதாவது ஒரு இயக்கத்துக்கு எதிராக உராய் விசை எப்படி தொழிற்படுதோ அதே மாதிரி ஒரு மின்னோட்டத்தை நாங்கள் கொடுத்து நாங்கள் ஒரு மோட்டரை சுழல வைக்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மின்னோட்டத்துக்கு எதிராகவும் ஒரு தூண்டிய மின்னியக்க விசைன்றது உருவாக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. இதைத்தான் இந்த கான்செப்டில் கேட்குறாங்க. அப்போ இந்த பின் மின்னியக்க விசை என்னத்தோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு நினைச்சிங்கண்டா, முதலாவது காந்த பாயம் எண்ணிக்கை, அதாவது காந்த பாய எண்ணிக்கையோட சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் இந்த பின்மினியக்க விசை உயர்வாக இருக்கணும்டா, முதலாவது நாங்கள் காந்த பாய மாற்றத்தை உருவாக்கணும். இப்போ காந்தத்திர வலிமை, சரியா? காந்தத்திர இல்லை காந்தப்பாய அடர்த்தி, இந்த காந்தப்பாய அடர்த்தியை அதிகரிக்கலாம். காந்தத்திர வலிமை அதிகரிச்சோம்னாலும் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, தூண்டப்பட்ட மின்னியக்க விசை என்ன செய்யும், அதிகரிக்கும். அதே மாதிரி என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆமைச்சர்ற வேகத்தை சுழற்சி வேகத்தை நான் கூட்டினாலும் என்ன செய்ய மாட்டேன் கேட்டிங்கன்னா, தூண்டப்பட்ட மின்னியக்க விசை உருவாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி பாவம் காந்தத்திர அளவை நான் காந்தத்திர இப்போ நோர்த் சவுத் அண்ட் இதில் காந்தம் இருக்குது. இந்த காந்தத்திர நான் வலிமையாக கூட்டினேன்டா என்ன நடக்கும், காந்தம் நோர்த் சவுத்துலேருந்து போகிற மின் கோடுகள் காந்தப்புல கோடுகள் என்ன செய்யும், அதிகரிக்கும். காந்தப்புல கோடுகள் அதிகரிச்சா என்ன செய்யும்,
கம்பியில தூண்டிய மின்னியக்க விசை என்ன செய்யும்? உயர்வா இருக்க வலிக்கிறோம். தூண்டிய மின்னியக்க விசை மின்னியக்க விசை என்ன செய்யும்? உயர்வா இருக்க வலிக்கிறோம். மின்னியக்க விசைக்கு எதிராக என்ன செய்யும்? ஒரு தூண்டிய மின்னியக்க விசை என்ன செய்யும்? உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப காந்தத்திர வலிமையை நாங்கள் அதிகரிக்கும் போது என்ன நடக்க போது? மின்னியக்க விசை அதிகரிக்கும். பிளமிங் நடக்க விதிப்படி மின்னியக்க விசை அதிகரிச்சா அதுக்கு எதிராக ஒரு தூண்டிய மின்னியக்க விசை என்ன செய்யும்? அதிகரிக்க வலிக்கிறோம். அதைத்தான் பின் மின்னியக்க விசைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி காந்த புலத்தை எத்தனை தடவை அந்த கம்பி கூடுதலாக வெட்டிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு என்ன செய்யும்? தூண்டப்பட்ட மின்னியக்க விசை என்ன செய்யும்? உயர்வா இருக்கும். அதனால என்ன செய்யும்? தூண்டப்பட்ட மின்னியக்க விசையும் உயர்வா தான் இருக்க போகுது. காந்தப்புலத்தை கம்பி எவ்வளவு வேகத்தில் வட்டி கொண்டே போகுதோ அப்ப என்ன செய்யும்? மின்னியக்க விசை உருவாகி கொண்டே இருக்கும். அதே மாதிரி அந்த மின்னியக்க விசைக்கு எதிராக என்ன செய்யும்? தூண்டப்பட்ட மின்னியக்க விசையும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும். அப்ப இதுல என்ன கான்செப்ட் இல்லைங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பின் மின்னியக்க விசை இல்ல தூண்டப்பட்ட மின்னியக்க விசை காந்தத்திர வலிமையிலையும், அது காந்தப்பை அடர்த்தின்னு சொல்லலாம், காந்தத்திர வலிமையிலையும் அதே மாதிரி அந்த மோட்டர் எவ்வளவு வேகத்துல சுத்துன்றதுலையும் தான் தூண்டிய மின்னியக்க விசைன்றது கான்செப்ட்ல இருக்கு. இந்த தூண்டிய மின்னியக்க விசையில் அது பின் மின்னியக்க விசை மோட்டருக்குள்ள டைனமோ இருக்குன்னு சொல்லலாம், டைனமோ விளைவுன்னு சொல்லலாம். அதே மாதிரி டைனமோக்குள்ள மோட்டர் விளைவை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். அப்ப ரெண்டுமே ஒரே கான்செப்டுக்குள்ள எதிரெதிராக உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கு. இப்போ மோட்டர்ன்ற ஒரு சிஸ்டத்துக்குள்ள டைனமோ விளைவும் இருக்கு. அதே மாதிரி டைனமோன்ற ஒரு சிஸ்டத்துக்குள்ள மோட்டர் விளைவண்டும் இருக்கு. இந்த மோட்டர் விளைவென்றால் அதாவது அதுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு தூண்டிய மின்னியக்க விசையா இருக்கும். அதாவது பின் மின்னியக்க விசையா இருக்கும். அப்ப பேசிக் கான்செப்ட் யாரு? லென்ஸா இதை பத்தி சொல்றேன். ஒரு மின்னியக்க விசை உருவாதுன்னா அதுக்கு எதிராக என்ன செய்யும்? ஒரு தூண்டப்பட்ட மின்னியக்க விசை அதுக்கு எதிர்த்து சில உருவாக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கும். அது யாருக்கு நேர்வித சமனா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, காந்தப்பாய மாற்ற விதத்தை எதிர்க்கிறதுக்கு நேர்வித சமனா இருக்கு. அப்போ ஒரு மோட்டருக்குள்ள என்ன மாதிரி தூண்டிய மின்னியக்க விசை உருவாக்கும்ன்றதுக்கு ஒரு சமன்பாடும் இருக்கு. ஒரு மோட்டருக்குள்ள ஒரு டைனமோ விளைவும் இருக்கு, ஒரு டைனமோக்குள்ள மோட்டர் விளைவு இருக்குன்ற கான்செப்டையும் இது கொண்டு வருது. அதே மாதிரி இந்த பின் மின்னியக்க விசை காந்தத்திர வலிமையிலையும் சுழற்சிகள், அதாவது எவ்வளவு வேகத்துல சுழலுதுன்ற கான்செப்ட்லேயும் தான் தங்கி இருக்கு. அப்ப நான் இதுல என்ன எடுக்க போறேன்னு கேட்டீங்கன்னா, இதுல நான் எடுக்க போற கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கேம்பர்ல அதாவது உயர்வன் தான் கேட்டிருக்காங்க. பெரியது என்ற ஒரு கான்செப்ட் தான் எடுக்க போறேன். அதாவது பெரியது தொடர்பு, பெரிது சிறிது மாற்றீடு, வேறாக்கல், மீள் உருவாக்கல், அதுல நான் பெரியதை தான் எடுக்க போறேன். முதலாவது அவங்க என்ன தெரியும்? மோட்டர் தொழிற்படாத போது, மோட்டர் தொழிற்படாத போதண்டா மோட்டருக்குள்ள கரண்ட் போயிருக்காது, மின்னியக்க விசை உருவாக்கப்பட்டிருக்காது. அப்ப மின்னியக்க விசை உருவாக்கப்பட்டா தூண்டிய மின்னியக்க விசை உருவாகும். அப்ப முதலாவது கான்செப்ட் இப்ப தான். ஏன்னா மின்னியக்க விசை உருவாக்கப்படும் எனக்கு முதலாவது கான்செப்ட்ல, அதுதான் தூண்டிய மின்னியக்க விசை உருவாக்கப்படும். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மோட்டர் அதன் தொழிற்பாட்டை ஆரம்பிக்கும் போது பின் மின்னியக்க விசை உருவாகும் தான். ஆனா அதுக்காக உயர்வா உருவாகும் அவன் கேட்கல. எனக்கு கேட்ட கேள்வி உயர்வு தான் கேட்டவங்க. அப்ப அதனால அதுவும் பிள்ளைதான். மூன்றாவது, மோட்டரின் கதி அதிகரிக்கும் போது மின்னியக்க விசை உருவாகும். அதே மாதிரி மின்னியக்க விசை அதிகரித்து கொண்டிருக்கும். ஆனால் தூண்டிய மின்னியக்க விசையும் அதே மாதிரி அதிகரிக்கும். ஆனால் எனக்கு கேட்ட கேள்வி உயர்வு தான் கேட்ட கேள்வி. அப்போ நாலாவது விடையும் பிள்ளைதான். மூன்றாவது விட பிள்ளைதான். நாலாவது விட என்னன்னு கேட்டீங்கன்னா, மோட்டர் அதன் உயர்ந்தபட்ச கதியில் இருக்கும்போது, அப்போ உயர்ந்தபட்ச கதியில் இருக்கும்போது என்ன செய்யும்? மின்னியக்க விசையும் உயர்ந்தபட்சத்தில் இருக்கும். அப்போ தூண்டிய மின்னியக்க விசையும் உயர்ந்தபட்சமாக தான் இருக்க போகுது. ஏன்னா தூண்டிய மின்னியக்க விசை என்ன தங்கி இருக்கும்? காந்தப்புலத்திலையும் அதே மாதிரி அதை சுற்றுற வேகத்தில் என்ன தங்கி இருக்கு. அப்போ நாலாவது விட தான் சரியான விட. அஞ்சாவது விட என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மோட்டரின் கதி குறையும் போது என்ன இருக்கும்? மின்னியக்க விசை என்ன செய்யும்? குறையும். அதனால தூண்டப்பட்ட மின்னியக்க விசை என்ன செய்யும்? குறையும். இதுல பேசிக் கான்செப்ட் லென்ஸ்ர விதி ஒன்று இருக்கு. அந்த லென்ஸ்ர விதி என்ன சொல்லுது? மின்னியக்க விசை தூண்டிய மின்னியக்க விசைக்கு எதிராக ஒரு தூண்டப்பட்ட மின்னியக்க விசை எப்பயும் உருவாகி கொண்டிருக்கும். அது எதிர் திசையில் இருக்கும். அது காந்தப்பாய மாற்ற விதத்துக்கு நேர்வித சமனா இருக்கும் என்ற கான்செப்டும், ஒரு மோட்டருக்குள்ள ஒரு டைனமோ இருக்கின்றதும், டைனமோ விளைவு இருக்கின்றதும், ஒரு டைனமோக்குள்ள ஒரு மோட்டர் விளைவு இருக்கின்றதும் கான்செப்ட், ஒரு மோட்டரை பின் மின்னியக்க விசை காந்தப்புலத்திலேயும் அது சுற்றுற வேகத்திலேயும் தான் தங்கி இருக்கும்ன்றதையும் தெரிஞ்சிருந்தா போதும்.